ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நண்டு சூப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து நண்டு எடுத்திருக்கேன். நண்டு மசாலா வந்து கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். இந்த மலைக்கு வந்து சூப்பரான நண்டு சூப்பு. சளிலாம் இருந்தால் இந்த சூப் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக போயிடும். இப்போ வந்து இந்த நண்டை இந்த மாதிரி கல்லில் வச்சு நம்ம இடிச்சுக்கிடுவோம். இந்த நண்டில் இருக்க சதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் வெளியில் வர மாதிரி. அப்போ தான் நம்ம சூப்பில் வந்து அது கொதித்து அந்த சாரெலாம் இறங்கி நம்மளுக்கு சளிலாம் இருந்தாலும் டக்குன்னு போயிடும். இந்த மாதிரி இடித்து நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் எல்லா நண்டையுமே. இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுக்கிடுவோம். அப்போ தான் சூப்புக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து சட்டியில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சூப்புன்றதுனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டு நம்ம இப்போ இடித்து வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். நான் இடித்து வச்சுருக்க இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், சோம்பு 1/2 ஸ்பூன், பூண்டு ஒரு 5-6 பல், இஞ்சி, வெங்காயம், அதுக்குள்ள வந்து 2-3 கருவேப்பிலையும் சேர்த்து இடித்து வச்சு தான் வதக்கியிருக்கேன். இது எல்லாம் வதக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு 2 தக்காளியையும் பட்டை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் எண்ணெயில். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க இந்த நண்டையும் எண்ணெயோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிடுவோம். இந்த நண்டில் உள்ள சாறில் உள்ள எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் இறங்குற மாதிரி, அப்போ தான் நம்மளுக்கு சூப்பு குடிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கிடுவோம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து கொஞ்சமாக கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்குருவோம். இந்த புளி சேர்க்கலை அப்படின்னா சூப்பு வந்து கொஞ்சம் வந்து சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த புளி சேர்க்கும் போது கொஞ்சம் சூப்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ வாங்க நம்ம திறந்து பார்ப்போம். நண்டு சூப்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நண்டு ஃப்ளேவருமே செம்மையாக, வீடே நல்லா கமகமன்னு நண்டுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா வாசமாக இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம மேலே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிடுவோம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான நண்டு சூப்பு வந்து ரெடி ஆகிருச்சு. மழை காலங்களில் இந்த மாதிரி சூப்பு வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சூப்பு தனியாக ஊற்றி குடிக்கும் போது மேலே பெப்பர் தூவி கூட குடிக்கலாம்.